ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே பொள்ளாச்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்திருப்போம். எந்த பஸ்லனா கலங்கலில் வந்திருப்போம். அண்ட் இங்கேருந்து ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அமராவதி ரைடர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் இந்த திருச்சி ராமேஸ்வரம் கேட்டிருந்த மாதிரி இந்த அமராவதி பொள்ளாச்சி டு கரூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணான்னு வந்தாச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 11:45 ஆச்சு. பஸ்ஸு வந்தோடனே பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் எடுத்துகிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அது 1 மணிக்கு கிளம்பி அப்புறம் கரூர் வந்து ஒரு 5 o'clock போகிற மாதிரி ஷெடியூல் கொடுக்குறாங்க. போகிற வழியில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. இப்போ பொள்ளாச்சியில் இருக்கோங்க மக்களே. திஸ் இஸ் அவர் நேட்டிவ் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் மக்களே. ஆக்சுவலி பொள்ளாச்சி தான் என் நேட்டிவ்ங்க. வேட்டைக்காரன் புதூர் தான் என் சொந்த ஊர். இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூரில் செட்டில் ஆகியாச்சு. பட் இன்னும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரிலேட்டிவ் பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நாள் இங்கே வந்து அந்த கிளைமேட்டே சூப்பராக இருக்குங்க. இந்த வேட்டைக்காரம்பூர் சைடெலாம் அபிராமி தேட்டர் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எங்கள் ஏரியா சைடு தாங்க. அங்கே டாப் ஸ்லிப் போகலாம் எங்கள் ஏரியாவிலேருந்து. பரம்பிக்குளம் எல்லாமே அந்த சைடு தாங்க. பட் நான் ஊராக சுற்றிட்டு இருக்கேன். எங்கள் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கல. இன்னும் கோயம்புத்தூரே அவ்வளோ இடம் இருக்குங்க டூரிசம் பண்ணுறக்கு. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம வண்டி வந்துடுச்சுங்க. கும்பகோணம் டிப்போ அமராவதி ரைடருங்க வராரு பாருங்க. எஸ், இதுதாங்க அந்த அமராவதி ரைடர். இந்த வண்டி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, திஸ் இஸ் அமராவதி ரைடருங்க. கரூர் பொள்ளாச்சி தாராபுரம்ங்க நடுவில். இந்த பஸ்ஸில் எனக்கு ஃபுல் ஜேர்னி பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அந்த வண்டி இல்லைங்க. இது வந்து 12:30 எடுக்கிற வண்டி. நம்ம போகிறது வந்து 1:20 தாங்க எடுப்பாங்க. அது வரதே 12:30 தான் வருமா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வண்டி இல்லை. நானும் போய் கேட்டதுக்கு இதில்ப்பா 12:30 எடுத்துருவாங்க அப்படின்ட்டாங்க. எஸ் மக்களே, வி சா திஸ் பஸ். கரெக்டாக வந்துட்டாங்க. 12:16 வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸில் எனக்கு ஃபுல் ஸ்டெக்ஸ் பண்ண போகிறோம். முதல்வன் 1 man ஆர்மிங்க. 1:5 ஸ்டாப்பேஜஸ்ஸு. அமராவதி ரைடர் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அமராவதி ரைடர் வந்துருச்சுங்க. இன்றைக்கி ஃபுல் ஸ்டெக்ஸ் ஜேர்னி கவர் பண்ண போகிறோம். பெர்மிஷன் கேட்டாச்சு. கொஞ்சம் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம அமராவதி ரைடருங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜேர்னிங்க. 133 கிலோமீட்டருங்க. எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடலாங்களா. மக்களே, இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக January 24 தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு புது ரூட்லைங்க. பொள்ளாச்சிலேருந்து கரூர் வரைக்கும் மேஜரான ஸ்டாப்னு பார்த்திங்கன்னா தாராபுரங்க. அதுக்கு இடையில் 2 ஸ்டாப் இருக்குது. அது போகும்போது அப்டேட் பண்ணலாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண அப்புறம் இது வந்து நம்ம கோயம்புத்தூர் டிப்போங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா. TNSTC கோயம்புத்தூர் டிப்போ. ஆனால் தாராபுரம் நடைமேடைங்க. நம்ம அது போகும்போது எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. 1:30 வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. மக்களே, ஃபைனலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:50 ஆச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி எடுத்துருவாங்க. நம்ம அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம அமராவதி ரைடரில் பொள்ளாச்சிலேருந்து கரூர் வரைக்குங்க. பொள்ளாச்சிலேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெச் நானும் கவர் பண்ணல. இந்த பொள்ளாச்சி கரூர் ரூட் வந்து நானும் ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில். அதுவும் இந்த பஸ்ஸை வந்து இது வரைக்கும் யாருமே வீடியோ எடுத்து போகல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க முக்கியம். ஃபைனலாக நம்ம டிரைவர்னா ஏறியாச்சுங்க. கரெக்டாக நம்ம பொள்ளாச்சியில் 1:15 எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்கலாங்க. மணி 1:13 ஆச்சுங்க.
கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து 1:15 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேகாக. முன்னாடி பார்த்தீங்களா பொள்ளாச்சி சிவகாசி, இவங்களும் நேற்று இனாக்ரேஷன் 2 நாளைக்கு முன்னாடி இனாக்ரேஷன் ஆச்சுலங்க மாட்டுத்தாவணியில். அதே ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. செம டிராஃபிக்காக இருக்குங்க அந்த ரோடு ஒர்க்னால. எஸ் மக்களே, கரெக்டாக பொள்ளாச்சிலேருந்து 1:20க்கு வெளியே வந்தாச்சுங்க சிட்டிக்குள்ளே. போகக்கூடிய ரூட்டும் புதுசு, இந்த பஸ்ஸும் புதுசு. பார்க்கலாம், ஒரு சூப்பரான ஜேர்னி அமையும்னு நினைப்போம். மழை வேறு வருது, இதுக்கு மேலே என்ன வேணுங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பிரியுது பார்த்தீங்களா, இது வந்து திருப்பூர் ஈரோடு போகிறதுக்கெல்லாம் ரூட்டுங்க. அண்ட் ரைட் சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறக்கு ரூட்டுங்க. இங்கேருந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா திருப்பூர் 64. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோங்க. பட் இப்போ வந்து நம்ம உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு போங்க, அதில் கட் ஆயிடுவோங்க. இந்த ரூட்டில் போகும்போது இந்த காலேஜை பார்க்க முடியுங்க. மகாலிங்கம் பொள்ளாச்சியில் ஒரு ஃபேமஸான காலேஜ்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மகாலிங்கம் கவுண்டர் காலேஜ். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி நம்ம பழனி கரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டோம் டிக்கெட் எடுத்தனால. அந்த ரைட் சைட் போயிருந்தால் பழனி, நம்ம வந்து டைவர்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக தாராபுரத்து வழியாக போக போகிறோங்க. தாராபுரம் ரைடு ஜாயின் பண்ணியாச்சு. மக்களே, அந்த டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க. பொள்ளாச்சியிலேருந்து கரூர் வரைக்குமே ஃபுல் ஸ்ட்ரெச் எடுத்திருக்கோம். 105 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா 133 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. இடையில ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தாண்டிட்டாவே 4 ரோடுங்க. அப்புறம் தாராபுரம், மூலனூர், அப்புறம் சின்ன தாராபுரங்க. மொத்தம் 5 ஸ்டாப்பு தான். அப்புறம் கரூர் போய் ரீச் பண்ணிடலாங்க. கரெக்டாக 150 நிமிஷத்தில் போகுதுங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, 3 மணி நேரத்தில் போயிருங்க. அண்ட் இங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணி போனோம்னா பழனிக்கு 57 கிலோமீட்டர்னு போட்டிருக்குங்க. ஸோ இந்த வழியாக வந்தாலும் பழனி ரீச் பண்ணலாங்க. மக்களே, இங்கேருந்து போட்டிருக்கு பார்த்திங்களா உடுமலைப்பேட்டை 12 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கரூர் 99, தாராபுரம் 39ங்க. ஐ திங்க் ஸோ 4 ரோடு ரீச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேங்க. எஸ் மக்களே, நம்ம 4 ரோடு ரீச் பண்ணியாச்சு. லெஃப்ட்டில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் போகிறதுங்க. ரைட்டில் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை போகிறது. நேராக போனால் நம்ம கரூர் போய் ரீச் பண்ணிடலாங்க. இதுதாங்க அஃபிஷியல் ஸ்டாப் இந்த பஸ்ஸுக்கு. அண்ட் இந்த ரோடு தாங்க திருப்பூர் போய் ரீச் பண்ணுறதுக்கு. பல்லடம் போய் திருப்பூர் ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த போர்டில் பாருங்கள் மக்களே, நம்ம அப்படியே பார்க்கும்போது கரூருக்கு 99 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. பட் இங்கே வந்து 103 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தாராபுரத்துக்கு 28 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க.
மக்களே தாராபுரம் வந்தாச்சுங்க. இப்போ ரிவர்ஸ் எடுப்பாங்க பாருங்க. என்னதான் சைடு மிரர் இருந்தாலும் இப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு எமோஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்படியெல்லாம் ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா. உங்களுக்கு எப்படின்னு தெரில, அது ஒரு வைப்பு, தனி வைப்பு செட் ஆயிருங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மக்களே ஃபைனலாக நம்ம தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 2:20க்கெல்லாம் வந்தாச்சுங்க. வரும்போது செம ரூட்டு, செம தூக்கம், செம பாட்டு. அண்ணனோட பிளேலிஸ்ட்டுக்கு நான் வந்து அடிமையாகிட்டேங்க. செமையாக இருந்துச்சு ரூட்டு. 2 சைடும் விண்டு மில்லு, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபுல்லாமே விவசாய பூமியிலே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தாராபுரம் 2:20க்கெல்லாம் வந்தாச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கரூருக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. அண்ட் பொள்ளாச்சிலேருந்து கரூர் வரைக்கும் 105 ரூபாங்க. மொத்தமாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 133 கிலோமீட்டருக்கு. அதை 150 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, 3 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாகையும் சேர்த்து 3 மணி நேரம். ஸ்லாக் இல்லாமல் 2 hours 45 minutes ரீச் பண்ணிடலாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ட்ராவல் பண்ணவும் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த மியூசிக்கும் நான் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டேங்க. செம தூக்கங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரூட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம ஜேர்னியை பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. மக்களே ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து காலையில் இங்கே தாங்க எடுக்கிறாங்க. 6:50க்கு எடுத்து கரூர் போவாங்க. நீங்கள் தாராபுரம் மக்கள்லாம் கரூர் போகணுன்னா இந்த வண்டி யூஸ் பண்ணுங்கள். 6:30க்கு எடுப்பாங்க. 9 மணிக்கெல்லாம் கரூர் போயிடுவாங்க. அண்ட் கரூர்லேருந்து பொள்ளாச்சி வருவாங்க. 9 மணிக்கு அங்கே எடுத்து பொள்ளாச்சி 12 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அண்ட் பொள்ளாச்சி மக்கள் 1 மணிக்கு அங்கே எடுத்து கரூர் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. மக்களே இங்கிருந்து பாருங்கள் பஸ்ஸு என்ன தரமாக லுக்காக இருக்குது. பட் இந்த பஸ்ஸை ஏன் அவ்வளோ ஹைப் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. பட் எனக்கு பொள்ளாச்சி போய் பார்த்தானே இந்த பஸ் தாங்க ஒன் அண்ட் ஒன்லி அட்ராக்ஷனுங்க. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் டிப்போ கரூர் டு பொள்ளாச்சி. நான் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருந்தேங்க பண்ணணுன்ட்டு. பட் இன்றைக்கி ஃபுல்ஃபில்லாக முடிய போகுதுங்க ஜேர்னி. மக்களே கரெக்டாக தாராபுரத்தில் 2:50க்கு எடுப்பாங்க. இது நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கரூர் தாங்க. ஒரு 75லேருந்து 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் 2 ஸ்டாப் தான். மூலனூர், சின்ன தாராபுரங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி அமையும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்கலாம் வாங்க.
க்ரௌடு ஒர்க்னால. ரேசிங் போயிட்டுருக்குங்க. ரேசிங்
மக்களே கரெக்டாக பொள்ளாச்சியில் 1:20க்கு எடுத்து நம்ம 4:20க்கெல்லாம் வந்தாச்சுங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக 4:21 ஆச்சுங்க. கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகணும் 23,000 25க்குள்ளே. ஸோ நம்ம அந்த 180 மினிட்ஸில் கவர் பண்ணியாச்சுங்க கரூர். இப்படி இறங்கிட்டு மொத்த ஜேர்னியோட எண்டு கார்டுக்கு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஜேர்னி அமைஞ்சிருக்கு. கரூர் வரைக்கும் பொள்ளாச்சியில் கரெக்டாக 1:20க்கு எடுத்து கரூருக்கு 4:23க்கெல்லாம் வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான டைமிங் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வண்டிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் போல் இருக்குங்க. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் மக்களே, அதே மாதிரி கரூர் 4:22க்கெல்லாம் வந்துருச்சுங்க. சொன்ன மாதிரியே 150 நிமிஷத்தில் வந்தாச்சு. ஒரு சூப்பரான ரைடுங்க. பொள்ளாச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் வந்திருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரூர் மக்கள் உங்களுக்கு தான் மெயினான கேள்வி. ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க கரூர்லேருந்து. கேட்பேன் என்னங்க ஸ்பெஷலுன்னா அவங்க ஜஸ்ட் சிரிச்சிட்டே இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, கரூரில் என்ன ஃபேமஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம மறுபடியும் கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். எந்த பஸ்ஸும் இல்லை. நம்ம ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கோம் ஜன்சதாத்தியில். ஸோ 6க்கு தாங்க ட்ரெயின். ஸோ அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது அமராவதி ரைடர் ட்ரை பண்ணதே இல்லை யாருமே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நானும் மேலும் மேலும் vlogs உங்களுக்காக எடுக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடாங்க. என்ன பஸ்ஸை போட்டு இருக்கீங்க? பஸ்ஸை போட்டு இருக்கிறீங்க.